வேர்ச்சொல் என்றால் என்ன? ஒரு சொல்லின் அடிச்சொல்லே வேர்ச்சொல் எனப்படும். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே வேர்ச்சொல் எனப்படும். இதனை பகுதி என்று அழைப்பர். தமிழ் இலக்கணத்தின் ஒரு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் அல்லது வினையாளனையும் பெயர் ஆகிய அனைத்து சொற்களும் ஒரு குறிப்பிட்ட மூலச்சொல்லிலிருந்தே உருவாகின்றன. அந்த மூலச்சொல்லே வேர்ச்சொல்லாகும். அந்த மூலச்சொல்லே வேர்ச்சொல்லாகும். அதாவது ஒரு சொல்லின் அடிச்சொல்லை தான் வேர்ச்சொல் அப்படிங்கிறோம். இதனை பகுதி என்று அழைப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி ஒரு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனையும் பெயர் எந்த சொல்லிருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த சொல்லு தான் வேர்ச்சொல்லுங்கிறாங்க. கண்டறியும் விதிகள். எப்படி அவரு வேர்ச்சொல்லை கண்டறியறது? ஏவல் கட்டளை. வேர்ச்சொல் எப்போதும் ஒருவரை ஒரு வேலையை செய்யுமாறு ஏவும் ஏவல் வினையாகவே இருக்கும். உதாரணம் படி, வா, போ, செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வேர்ச்சொல்லும்பாங்க. அடுத்து முதனிலை. சொல்லில் முதலில் அமையும் பகுதியே வேர்ச்சொல். இதனை மேலும் பிரிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். இது முதன்மையா தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா தான் இருக்கும். அதனால மேலேயே பகுதி அப்படின்னு இருப்பாங்க. இதனை பிரிக்க முடியாது. அடுத்து விகுதி நீக்கம். கொடுக்கப்பட்ட சொல்லில் உள்ள விகுதிகளை ஆன், ஆல், ஊ, ஈ, தல், கை நீக்கினால் கிடைப்பதுவே வேர்ச்சொல் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்ட சொல்ல விகுதி நீக்கணும். விகுதினா ஆன், ஆல், ஊ, ஈ, தல், கை ஆகியது நீக்கினா என்ன கிடைக்குதோ அதுதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பெயர்ச்சொல் அல்ல. அடுத்தது பெயர்ச்சொல் அல்ல. வேர் சொல் ஒருபோதும் பெயர் சொல்லாக இருக்காது. அது வினையை உணர்த்தும் சொல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் விதி நம்ம படிச்சோம்ல, இது ஏவல் வினையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏவல்னாலே நம்ம செய், போ, படி அது மாதிரி சொல்லி ஒரு ஏவலை தான் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணுவோம். அதாவது ஒரு வினையை தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதனால அங்க பெயர் சொல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அது பெயர் சொல்லா இருக்காது அப்படின்னு இருக்காங்க. ஒரு எழுத்து அல்லது இரண்டு எழுத்து. பெரும்பாலான வேர் சொற்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாகவோ அல்லது மிக குறுகிய இரண்டு எழுத்து சொற்களாகவே இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 5 விதியை மனசுல நிக்க வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க ஈஸியா வேர்ச்சொல்லை கண்டுபிடிச்சிடலாம். அகழ்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. அகழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு அகழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அகழ்ந்தான்ங்கிறதுக்கு அகழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அகன்று என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? என்னன்னா அகல். அகழ்ந்தான்னா அகழ், அகன்றுனா அகல். ரொம்ப முக்கியம். அடுத்தது அணிந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? அணிந்து, அணி, அணிந்த, ஆபரணம். இதுக்கு என்ன வேர்ச்சொல்னா அணி. அடைந்தோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அடைந்து, அடைந்த, அடை, அடைவு. இதுக்கு என்ன வேர்ச்சொல் ஆன்சர்னா அடைதான் இதுக்குள்ள ஆன்சர். அறிந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை குறிப்பிடுக. அறி, அறி, அறிந்த, அரு. இது அறிந்து அப்படின்னு வந்ததுனால அறி அப்படிங்கிறது இதோட வேர்ச்சொல். அரியது என்ற சொல்லிற்குரிய சரியான வேர்ச்சொல் எது? அரி, அரி, அருமை, அரிது. இதுக்கு என்னன்னா அரி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அறிந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? அரி, அரி, அறிந்த, அறிவு. இதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அரிங்கிறது தான் அறிந்தானோட வேர்ச்சொல். அடித்தாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. இப்போ உங்களுக்கே தெரியும், அடித்தான்னா அடிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். அடித்தான்னா அடிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். அலறல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் யாது? அலறல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் யாது? அலறு அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள வேர்ச்சொல். நீ முன்னாடி போட்டீங்கன்னா நீ அலறுன்னு வரும். அருளினார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? அருள். அருள்ங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். ரொம்ப முக்கியம். அருளினார் அப்பட வேர்ச்சொல்னா அருள். அருந்தது, அறுவடை ஆகிய
சொற்களின் பொதுவான வேர்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருங்கிறது தான் இதோட பொதுவான வேர்ச்சொல். அருந்தது அறுவடைக்கு அருங்கிறது தான் பொதுவான வேர்ச்சொல். அவிழ்ந்தது அவிழ்ந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? என்னன்னா அவிழ் தான் இதோட வேர்ச்சொல். அவிழ் தான் இதோட வேர்ச்சொல். அறியாது என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? அறி. இது இந்த அறியாதுங்கிறது எதிர்மறையில வந்திருக்குது. அப்ப அறியாங்கிறது வராது. அறிங்கிறது தான் வரும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அறியாது அப்படிங்கிற வேர்ச்சொல் அறி. ஆண்டாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஆண்டாள்னா ஆள் அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். ஆள். ஆடினாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஆடினாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஆடினாள்னா ஆடு. கட்டளையிடுற மாதிரி வருதுல்ல, ஆடு அப்படிங்கிறது இதோட வேர்ச்சொல். ஆழ்ந்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஆழ்ந்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஆள். இனிது இனிப்பு ஆகிய சொற்களுக்குரிய வேர்ச்சொல் யாது? இந்த கொஸ்டின் மேலே பார்த்துருப்பேன். இனிதுங்கிறது வராதுன்னு. இனிதுங்கிறது எதுலேயும் தொடங்கியிருக்குன்னா இனிமை அப்படிங்கிறத அதோட வேர்ச்சொல். ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிது இனிப்புங்கிறது இனிமை அப்படிங்கிற வேர்ச்சொல் என்ன பிறந்திருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து இனிமை. இனிமை தான் கரெக்ட். இயம்பியது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தெரிக. இயம்பு, இயம்பி, இயம்பிய, இயம்பல். ஆப்ஷன் வந்து இயம்பு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஈந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஈந்ததுக்கு என்ன வேர்ச்சொல்னா ஈந்து அப்படிங்கிறது வராது. ஈந்தன்னு வராது, ஈகைன்னு வராது. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஈ அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட். ஈங்கிறது தான் ஈந்தது அப்படிங்கிறதோட ஷார்ட்கட். சாரி, வேர்ச்சொல். ஈன்றாள் என்ற வினையாளனையும் பெயரின் கட்டளை வேர்ச்சொல் வடிவம் எது? ஈன்றாள் என்ற வினையாளனையும் பெயரின் கட்டளை வேர்ச்சொல் எது? ஈன்று, ஈந்த, ஈன், ஈன்ற. இதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா ஈன் தான் கட்டளையிடுற மாதிரி வருது. இப்ப ஈன்றாலும் கரெக்ட், ஈன். ஈட்டினாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஈட்டினாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஈட்டு. ஈட்டு அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். உண்பார் உணவு ஆகிய சொற்களின் மூல வேர்ச்சொல் எது? உண்பார் உணவு ஆகிய சொற்களின் மூல வேர்ச்சொல் எது? உண் அப்படிங்கிறது தான் அதோட வேர்ச்சொல். உழுதான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? உழு, உழுது, உழவன், உழவு. உழுதான் அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் உழு. உறங்கினாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. உறங்கி, உறங்கு, உறங்கிய, உறக்கம். என்ன ஆப்ஷன்னா உறங்கு. போட்டீங்கன்னா நீ உறங்கு அப்படிங்கிறது தான் ஏவலா வரும். நீ உறங்கி அப்படிங்கிறது ஏவலா வராது. ஓகேங்களா? அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஊர்ந்து என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? ஊர், ஊர்ந்து, ஊர்ந்த, ஊர்தி. ஊர்ந்து அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எதுன்னா ஊர். முக்கியம். ஓகேங்களா? ஊர்ந்து அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் ஊர். உருக்கும் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? உருக்கும் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? என்ன வேர்ச்சொல்னா உருக்கு. நீ உருக்கு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஓகேங்களா? மற்றதெல்லாம் வராது. உருக்குங்கிறத அதோட வேர்ச்சொல். உழுவித்தான் என்ற பிறவினை சொல்லின் வேர்ச்சொல் எது?
உழு, உழுவி, உழுவித்த, உழவன். என்னன்னா உழுங்கிறது தான் உழுவித்தானோட வேர்ச்சொல். உள்ளம், உள்ளீடு ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் எது? உள்ளீடு, உள், உள்ள, உள்ளபடி. என்னன்னா உள் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். எஞ்சிய என்ற பெயரெச்சத்தின் வேர்ச்சொல் யாது? எஞ்சி, எஞ்சி, எஞ்சிய, எஞ்சுதல். எஞ்சுங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். எடுக்கும், எடுத்தான் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் எது? எடுதான் எடுக்கும், எடுத்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். எண்ணிய என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. எண், எண்ணி, எண்ணிய, எண்ணிக்கை. அப்போ நீ எண் அப்படிங்கிறது தான் ஏவலா இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எய்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? எய்து, எய், எய்த, அம்பு. இது வராது. எய்ங்கிறது தான் கரெக்டான வேர்ச்சொல். எழுந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? எழுந்து, எழு, எழுந்த, எழுச்சி. எழுந்தானுக்கு வேர்ச்சொல் எதுன்னா எழு. எழுதினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? எழுது, எழுதி, எழுதிய, எழுத்து. எழுதுங்கிறது தான் எழுதினானோட வேர்ச்சொல். ஏந்துதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் எது? ஏத்தி, ஏத்து, ஏத்திய, ஏத்துதல். ஏத்துதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் எது? ஏத்துங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். அடுத்தது ஓட்டுதல், ஓட்டியது ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் எது? ஓட்டி, ஓட்டு, ஓட்டிய, ஓட்டுதல். ஓட்டுங்கிறது தான் ஓட்டுதலோட வேர்ச்சொல். ஒழிந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. தெரியும், ஒழிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். ஒழிந்தானோட வேர்ச்சொல் ஒழி. ஓட்டுவிப்பு என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? ஓட்டு, ஓட்டுவி, ஓட்டுவித்த, ஓட்டிய. ஓட்டுங்கிறது தான் ஓட்டுவிப்போட வேர்ச்சொல். ஓடாது, ஓடினான் ஆகிய சொற்களுக்குரிய வேர்ச்சொல் எது? ஓடி, ஓடிய, ஓடு, ஓட்டம். ஓடுங்கிறது தான் ஓடாது, ஓடினான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல். ஓதியவர் என்ற சொல்லின் சரியான கட்டளை வேர்ச்சொல் எது? ஓதி, ஓது, ஓதிய, ஓதுதல். ஓதியவர் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எதுன்னா ஓது. அப்படிதான் ஓதியவரோட வேர்ச்சொல். கற்க, கற்றேன், கற்றான் என்ற சொற்களின் வேர்ச்சொல். ஏற்கனவே பார்த்ததான் அது. இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் எதுனா கல் அப்படிங்கிறதா அதோட வேர்ச்சொல். ஓகேங்களா? கடையல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? கடை, கடைந்து, கடைந்த, கடைக்காரர். கடைங்கிறது தான் கடையல் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். காட்சியில், கண்டு, கண்டனன், காணாமை, காண்பார் ஆகிய அனைத்து சொற்களின் மூல வேர்ச்சொல் எது? காட்சி, கண்டு, காண், காட்டு. அப்போ கான் அப்படிங்கிறது தான் இதோட எல்லாத்தோடையும் வேர்ச்சொல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பட்சத்துல கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் வந்து கான் அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். காட்டியது, காட்டுவான் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் எது? கான், காட்டு, காட்டிய, காட்சி. மேல பார்த்தது காட்சியில், கண்டு, கண்டனன், காணாமை, காண்பார்னு கான் வந்திருக்குது. இது காட்டியது, காட்டுவான்னு வந்திருக்குது. அப்போ இதோட வேர்ச்சொல் எதுன்னா காட்டு அப்படிங்கறது அதோட வேர்ச்சொல். ஓகேங்களா? நீ முன்னாடி போட்டீங்கன்னா ஏவலா நீ காட்டு அப்படிங்கிறது வரும். இதை பொறுத்துதான் இது மாறும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும் நம்ம. கடித்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? கடிது, கடிந்து, கடி, கடித்த. கடிங்கிறது தான் கடித்தானோட வேர்ச்சொல். ஓகேவா?
கூவல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? கூவு, கூ, கூவிய, கூச்சல். என்னன்னா கூ அப்படிங்கிறது கூவலோட வேர்ச்சொல், ரொம்ப முக்கியம். கூவலோட வேர்ச்சொல் கூ. கேட்க, கேட்டல் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் யாது? வேர்ச்சொல் கேள் அப்படிங்கிறது தான் கேட்க, கேட்டல் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். கொண்டான், கொள்ளுதல் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் எது? கொண்டு, கொள், கொண்ட, கொடுத்தல். அப்போ கொள்ளுங்கிறது தான் கொண்டான், கொள்ளுதல் அப்படிங்கிறோட வேர்ச்சொல். கொணர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. கொணர், கொண்டு வா, கொணர்ந்து, கொணர்ந்த. அப்போ கொணர்ந்தானோட வேர்ச்சொல் கொணர். கொன்றதை, கொன்றதை, கொன்றான் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் எது? கொன்று, கொன்ற, கொல், கொலை. ஓ கொன்றான், கொன்றதை அப்படிங்கிற வேர்ச்சொல் கொல். நீ கொல் அப்படின்னு ஏவலா வரும். கொல்லுங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். கொடாமை என்ற சொல்லின் சரியான கட்டளை வேர்ச்சொல் எது? கொல், கொடு, கொடாது, கொடை. கொடாமைக்கு என்ன வேர்ச்சொல்னா கொடு அப்படிங்கறதான் வேர்ச்சொல். கொடாமையோட வேர்ச்சொல் கொடு. குறைத்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? குறை, குறைத்து, குறைத்த, குறை. அப்போ குறைத்தது அப்படிங்கறோட வேர்ச்சொல் குறை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குடித்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? குடி, குடித்து, குடித்த, குடிமகன். குடித்தானோட வேர்ச்சொல் குடி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குளித்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? குளித்து, குளி, குளித்த, குளியல். குளித்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல்லு, குளித்தானோட வேர்ச்சொல் வந்து குளி. கூறினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? கூறு, கூறி, கூறிய, கூற்று. கூறு தான் கரெக்ட். ஏன்னா நீ போட்டனா நீ கூறுங்கிறது தான் ஏவல்ல வரும். ஓகேங்களா? கொய்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? கொய்து, கொய், கொய்த, கொய் மலர்கள். ஆப்ஷன் பி கொய் தான் கரெக்ட். நீ போட்டீங்கன்னா நீ கொய் அப்படிங்கறதா ஏவல்ல வரும், ரொம்ப முக்கியம். சாய்ந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. சாய்ந்து, சாய், சாய்ந்த, சரிவு. ஆப்ஷன் பி சாய் தான் கரெக்ட். இது உங்களுக்கு தெரியும். சாற்றினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? சாற்றி, சாற்றிய, சாற்று, சாற்றுதல். ஆப்ஷன் சாற்று அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சாற்றினானோட வேர்ச்சொல் வந்து சாற்று. சிரிப்பு, சிரித்தான் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் யாது? சிரித்து, சிரி, சிரித்த, சினம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சிரி. சரிந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? சரிந்து, சரி, சரிந்த, சாய். சரிந்தான்னா இதுக்குள்ளது சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சிதறிய என்ற பெயரெச்சத்தின் வேர்ச்சொல் என்ன? சிதறி, சிதறு, சிதறிய, சிதறல். இதுக்கு ஆப்ஷன் பி சிதறு தான் கரெக்ட். ஆப்ஷன் பி சிதறு தான் சிதறிய அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். சீத்தாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? சீத்து, சீத்த, சி, சீப்பு. இதுக்கு சி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். சுட்டது என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? சுட்டு, சுடு, சுட்ட, சூடு. பாருங்க, சுட்டதுக்கு நீ சுட்டு அப்படின்னா ஏவல் வராது. ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் வராது. நீ சுடு அப்படின்னா தான் ஏவல் வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
சுருட்டினான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. சுருட்டி, சுருட்டு, சுருள், சுருங்கிய. அப்போ சுருட்டு அப்படிங்கிறது தான் கரெக்ட். சூடினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? சூடி, சூடிய, சூடு, மகுடம். அப்போ நீ சூடி அப்படின்னா அது வந்து ஏவலா வராது. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. சூடியங்கிறது வராது. நீ சூடு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். அப்ப சி தான் கரெக்ட். சென்றால், செல்வான், சென்றவன் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல் யாது? ஏற்கனவே பார்த்ததுதான். செல் அப்படிங்கிறது தான் இந்த மூணுத்தோட வேர்ச்சொல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சேர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? சேர்ந்து, சேர், சேர்ந்த, சேர்க்கை. இதுதான் ஏவல் மாதிரி இருக்குது. அப்போ சேர்ந்தான்ங்கிறது சேர்தான் வேர்ச்சொல். சொன்னான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? சொல்லி, சொல், சொன்ன, சொல்லுதல். சொன்னான் அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். செத்தவன் என்ற வினையாளனின் பெயரின் வேர்ச்சொல் யாது? செத்து, செத்த, சா, சாகு. செத்தவன் என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் என்ன? அப்போ இதுக்கு சா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். செய்கிறாள் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் என்ன? செய்து, செய், செய்த, செய்கை. அப்போ செய் அப்படிங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். சோர்வு என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் எது? சோர்ந்து, சோர், சோர்ந்த, சோர்வு. சோர் தான் சோர்வோட வேர்ச்சொல். தந்தான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் யாது? தந்து, தந்த, தா, தருதல். தா அப்படிங்கிறது தான் தந்தானோட வேர்ச்சொல். தட்டுவான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? தட்டி, தட்டு, தட்டிய, தட்டுதல். இதுக்கு தட்டு தான் வேர்ச்சொல். நீ தட்டு அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்டா வரும். நீ தட்டினா கரெக்டா வராது. தாண்டினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? தாண்டி, தாண்டு, தாண்டியது, தாண்டல். இதுக்கு பி தான் கரெக்ட். தாண்டு அப்படிங்கிறது தான் கரெக்ட். தாவியது என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் எது? தாவி, தாவிய, தாவு, தாண்டு. தாவுங்கிறது தான் இதோட வேர்ச்சொல். நீ தாவு போட்டீங்கன்னா கரெக்டா வரும். தாழ்வு என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. தாழ்ந்து, தாழ், தாழ்ந்த, தாழ்மை. தாழ்தான் தாழ்வு அப்படிங்கிறதோட வேர்ச்சொல். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். திறந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் யாது? திறந்து, திறந்த, திற, திறப்பு. எல்லாருக்குமே தெரியும் திற அப்படிங்கிறது தான் கரெக்ட். தெளிந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் எது? தெளிந்து, தெளி, தெளிந்த, தெளிவு. தெளி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தெளிந்தானோட வேர்ச்சொல் வந்து தெளி. போனான் என்ற வினைமுற்றின் சரியான வேர்ச்சொல் வடிவம் எது? போய், போன, போ, போதல். இதுக்கு போனானுக்குள்ளது போங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? இதோட வேர்ச்சொல் எதுன்னா போ. வேர்ச்சொல்ல முக்கியமானது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை 1க்கு 2 தடவை பாருங்க. பார்த்து அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் மனசுக்கு நிறுத்திக்கங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.